ரீசெண்டாக கிரன்ச்சிரோல டோக்கியோ குல்லோட சீசன் 1 வந்து தமிழ் டப்பிங் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இப்போ ஆகஸ்ட் 12 அப்போ இந்த ஒரு அனிமையோட சீசன் 2வையும் வந்து தமிழ் டப்பிங் வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ டோட்டலாக வந்து சீசன் 2ல் வந்து 12 எபிசோட்ஸுங்க. 12 எபிசோட்ஸுமே உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து தமிழ் டப்பிங் வந்து அவைலபிளாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு அனிமையில் வந்து டோட்டலாக வந்து 4 சீசனுங்க. ஆனால் வந்து 3வது சீசன் வந்து செப்டம்பர் 2 அப்போ ரிலீஸ் பண்ண போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 4th சீசனை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து தமிழ் டப்பிங்கை பற்றி சொல்லலைங்க. ஸோ சீசன் 3யும் வந்து ரிலீஸ் ஆகும்போது அதையும் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேங்க. 2018 கிரன்ச்சிரோல் அனிமே அவார்ட்ஸில் அனிமே ஆஃப் தி இயரே வாங்கின ஒரு அனிமையோட ஒரு மூவி வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு அனிமையோட நேம் தாங்க வந்து மேட் இன் அபயஸ். ஸோ இந்த ஒரு அனிமையோட ஒரு நியூ மூவி வந்து ரிலீஸ் பண்ண போகிற மாதிரியும் அதோட டைட்டில் வந்து மேட் இன் அபயஸ் மிசமுரு சின்பின். ஸோ இந்த ஒரு அனிமே மூவியோட ஒரு அஃபிஷியல் ட்ரைலர் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அனிமே மூவி வந்து அக்டோபர் 23 அப்போ ரிலீஸ் பண்ண போகிற மாதிரியும் ஜப்பானில் தான் ஃபஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணுறதாகவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த ஒரு அனிமே வந்து பார்த்தது கிடையாதுங்க. ஒருவேளை நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஒரு அனிமே வந்து எப்படி இருக்குன்றதையும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து அனிமே ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது போல் அனிமே அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் ப்ளஸ் ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க.